சகோதரர் சுரேஷ் ஜான்சன் அவர்கள் வல்லமையுள்ள தேவ செய்தியை அளிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய நல் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்னும் பட்டணத்துக்கு வருகிறார். திரளான ஜனங்கள் அவர் சுற்றி அவர் வாயிலும் வரும் ஒவ்வொரு கிருபையுள்ள வார்த்தைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. அந்த நேரத்திலே ரோம போர் சேவர்களுடைய அதிகாரி, 100 அதிபதி, 100 போர் சேவர்களுக்கு ஒரு அதிகாரி இயேசுவிடம் வருகிறார் என்று பார்க்கிறோம். ரோம போர் சேவர்களை பார்ப்பதற்கே பரவசமாக இருக்கும். அவருடைய தோற்றம், அவருடைய சீருடை, அவர் போட்டிருக்கும் தொப்பி, ஹெல்மெட், அவர் போட்டிருக்கும் ஷூஸ் எல்லாம் பார்ப்பதற்கு பெரிய ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் மரியாதையும் தன்னாக உண்டாக்கும். அப்பேற்பட்ட போர் சேவருடைய 100 போர் சேவர்களுக்கு உண்டான அதிகாரி அவன் பார்ப்பதற்கு எவ்வளவு பிரியவனாக இருந்திருப்பான். அவன் நடையில ஒரு அதிகாரம் இருந்திருக்கும், அவனுடைய பார்வையில ஒரு அதிகாரம் இருந்திருக்கும், அவனுடைய வார்த்தையில ஒரு அதிகாரம் இருந்திருக்கும். அவன் இயேசுவை நோக்கி செல்கிறான். கூடி இந்த எல்லா ஜனங்களும் இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இது என்னது? 100 அதிபதி இயேசு நோக்கி செல்கிறாரே, இவர் இயேசு என்ன சொல்ல போகிறார்? தன்னுடைய அதிகாரத்தை பற்றி பேச போகிறாரா, அல்ல எதை பற்றி பேச போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். இந்த 100 அதிபதி இயேசுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே என்று பணிகிறான். பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு, போர்ச்சியவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியே உண்டாகி இருக்கும். இவ்வளவு அதிகாரம் உள்ள மனிதன், பார்ப்பதற்கு தோற்றத்தில் இவ்வளவு வல்லமையுடைய மனிதன், பார்ப்பதற்கு எளிதாய் அருளாக உள்ள இந்த மனிதனை பார்த்து ஆண்டவரே என்று சொல்கிறாரே என்று. அடுத்தபடியாக இவர் என்னத்தை கேட்க போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த 100 அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாத வியாதினால் மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான், நீர் எப்படியும் அவனை சுகமாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறான். ஜனங்களுக்கு இது புரியவே புரிந்திருக்காது. இது என்ன என்று வியந்திருப்பார்கள். ஆனால் அந்த 100 அதிபதிக்கு தெரியும், அவனுக்கு அதிகாரம் என்ன என்று புரியும். அவன் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். அதே போல அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து 100 பேர் இருக்கிறார்கள். இவன் போ என்று சொன்னால் போவார்கள், வா என்று சொன்னால் வருவார்கள். ஆகவே அவனுக்கு அதிகாரம் என்ன என்று புரியும். எனவே அவன் இயேசுவிடம் அதிகாரம் இருக்குது, இவர்தான் தேவகுமாரன், தேவனுடைய வல்லமை முழுமையாக இவருக்குள்ள தங்கியிருக்கிறது. வியாதியின் மேல் அதிகாரம் உண்டு, இவருக்கு பாவத்தின் மேல் அதிகாரம் உண்டு, இவருக்கு அசுத்த ஆவியின் மேல் அதிகாரம் உண்டு, இயற்கைக்கு மேல் அதிகாரம் உண்டு, மரணத்தின் மீது அதிகாரம் உண்டு என்று முற்றிலுமா அறிந்து இயேசுவிடம் சென்று தன்னுடைய வேலைக்காரனுக்காக மன்றாடுகிறான். அதே போல நான் இந்த காட்சியில பார்ப்பது என்னவென்றால், இதுதான் வேதத்தில் முதல் முறையாக, அல்லாவது ஒரே முறைதான் ஒரு மனிதன் தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவனுடைய தேவையை பற்றி நாம் பெரிதுபடுத்தவில்லை. இவன் தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடம் வருகிறான். இயேசு அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அவன் விசுவாசத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். இயேசு சுலபமாக பதில் கொடுக்கிறார், நான் வந்து உன் வேலைக்காரனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், இயேசு சொல்லவில்லை நான் வந்து உன் வேலைக்காரன் நிலைமையை பார்க்க வருகிறேன் என்று சொல்லவரை, நான் வந்து உன் வேலைக்காரனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்கிறார். அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு திட நம்பிக்கை. இயேசுனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே அந்த 100 அதிபதி சொல்கிறான், ஐயா இயேசுவே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறான். அவன் என் வேலைக்காரன் பாத்திரன் அல்ல என்று சொல்லவில்லை, நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, வேதத்தை பார்த்தோம் என்றால் நாமும் கூட இயேசுடைய கிருபை பெறுவதற்கு, இயேசுடைய ரட்சிப்பு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். வேதம் சொல்கிறது, நாம் பாவிலா இருந்த போதே இயேசு நமக்காக மரித்தார். நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும் போதே இயேசு நமக்காக மரித்தார். நாம் பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் அவருடைய கிருபை நிமித்தம் நாம் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
இயேசு சொன்ன உடனே இந்த நூற்றின் அதிபதி சொல்கிறான், ஐயா, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்து நல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும். அவனுக்கு தெரியும் அதிகாரம் என்ன என்று தெரியும், யாரிடம் அதிகாரம் இருக்கு என்று தெரியும், அந்த அதிகாரத்தினுடைய வல்லமை என்ன என்று தெரியும் அவனுக்கு. இங்கே சொல்லப்படும் வார்த்தை அங்கே செயல்படும். இவன் ரோமபுரி ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். ரோமபுரியிலே ஒரு வார்த்தை சொன்னால் இது கப்பர்நகூமிலே செயல்படும், எருசலேமிலே செயல்படும், இஸ்ரவேலிலே செயல்படும். அப்படி இருந்தால் அதே வல்லமை உள்ள இந்த வார்த்தை இப்போது சொல்லப்படும் போது, இந்த தெருவிலே சொல்லப்படும் போது, அந்த நூற்றின் அதிபதியுடைய வீட்டிலே செயல்படும் என்று முற்றிலுமாக அறிந்து கொள்கிறான். இதைத்தான் வேதம் எரேமியா 23:23 சொல்லுது. நம்முடைய தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன். நம்முடைய தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். எரேமியா 23:29 சொல்லுறது, தேவனுடைய வார்த்தை அக்கினிமயமானது. அக்கினிமயமானது. அக்கினி என்ன செய்யும் பிரியமானவர்களே? கட்டுகளை முறிக்கும், கட்டுகளை முறிக்கும். உடைக்க முடியாத, அழிக்க முடியாத காரியங்களை அக்கினி அழிக்கும். தேவனுடைய வார்த்தை அக்கினிமயமானது. கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலது. கஷ்டமான பாறைகள், பெரிய பாறைகள், பாறைகள் இந்த நிந்தனை, வியாதி என்ற நிந்தனையிலே நொறுக்கும் சம்மட்டி தேவனுடைய வார்த்தை. அப்பேற்பட்ட வார்த்தை ஆண்டவரே இயேசுவே நீர் இங்கே சொல்லும், என் வீட்டில் உள்ள வேலைக்காரன் சொல்லும், என் வீட்டில் உள்ள வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறான். பாருங்கள் பிரியமானவர்களே, அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்த வேத ஓதி பார்க்கும்போது ஒரு நமக்கு எல்லாருக்கும் ஒன்று தெளிவாய் தெரிகிறது. இயேசு கிறிஸ்தவருக்காக மட்டும் இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு யூதர்களுக்காக மட்டும் வரவில்லை. இயேசு சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். யூதர்களுக்காக ஒளியா மட்டுமல்ல, கிறிஸ்தவருக்காக மட்டும் ஒளியாக வரவில்லை, நான் உலகத்துக்கே ஒளியாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இவன் நூற்றின் அதிபதி, ரோம சாம்ராஜ்யனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவன் இருக்கிறான். அவன் மக்களால் வெறுக்கப்படுகிறவன், யூத ஜனங்களால் வெறுக்கப்படுகிறவன். ஆனால் இயேசுவோ அவன் வீட்டுக்கு செல்ல சித்தமாக இருக்கிறார். அவனுடைய வேலைக்காரன் சுத்தமாக இருக்கிறார். அவனும் அன்பு கூறுகிறார். யோவான் 3:16 வாசித்து பார்த்தோம் என்றால், உலகத்தில் வந்து எந்த மனுஷனுக்கும் ரட்சிப்பு உண்டு என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பூமியில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசு இந்த பூமியில் வந்தார். இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசத்தை பார்க்கிறார். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு கடவுது. இந்த நேரத்தில் உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறார். ஆசீர்வாதம் சொல்கிறார். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து, கிருபை உள்ள வாயிலிருந்து புறப்படுகிற வல்லமையான வார்த்தை அந்த வேலைக்காரன் இருக்கும் அந்த நூற்றின் அதிபதி வீட்டுக்கு சொல்கிறது. உடனே அதே நாளிகையிலே அவன் சொஸ்தமானான். இயேசு கிறிஸ்து வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற, இந்த ஒளி காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களை நோக்கி வருகிறது. கண்மலை நொறுக்கும் சம்மட்டியா வருகிறது. இதுவரைக்கும் உடைக்க முடியாத, இதுவரைக்கும் தகர்க்க முடியாத, இதுவரைக்கும் அசைக்க முடியாத பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் வீணாய் திரும்பி வருவதில்லை. நீ விரும்ப செய்து நீ அனுப்பின காரியங்களை ஆகும்படி வாய்க்கும்படி செய்யும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள், குணமாக்கும் வார்த்தைகள், சமாதானம் கொடுக்கும் வார்த்தைகள், விடுதலை, எல்லாரும் பொல்லாத ஆவிலும் விடுதலை கொடுக்கும் இந்த வார்த்தைகள் செயல்படுவதாக சுவாமி. அநேருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தானே வல்லமையில வார்த்தைகள் செயல்படுவதாக, செயல்படுவதாக, அக்கினிமயமான வார்த்தைகள் இறங்கி செயல்படுவதாக
அநேகர் இந்த வார்த்தையின் மூலமாக சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இதுவரைக்கும் காணாத சுகத்தை. அந்த திமிர்வாதக்காரனுடைய வேதனை எப்படி ஒரு நொடியில நீங்குதோ அதே போல ஜனங்களுடைய வேதனைகள், வியாதிகள், குறைவுகள் நீங்குவதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தரில் களிகூர கேளுங்கள். உங்கள் ஜாய் எஃப்எம். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆம், உலகத்திலேயே மிக பிரபலமான சங்கீதம் 23ஆம் சங்கீதம். அதைத்தான் இந்த பாடல் வரிகள் சொல்லுகின்றன. தேவபிதா இந்த மேய்ப்பன் அல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதா என்னை பைம்பொன் மேல், அவர் மேய் தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்த மேய்ப்பனலோ,
3ஆம் சங்கீதம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள்! எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன்.
பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எந்த சங்கீதமானவர். பரிபூரண ஆனந்தம் பெற கேளுங்கள் ஜாய் எஃப்எம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் வேதத்திலே 1000 வாக்குத்தத்தங்கள் உள்ளன என்று. சிலர் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சமயம் வேதத்திலே எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தயார் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், வகை வகையாக, பங்கு பங்காக, தொகை தொகையாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியின் பட்டயமாக நம் கையில் எடுத்து செயல்பட்டால் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருப்போம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்னும் கேடகம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் சாத்தானை வெல்லுவோம், உலகத்தை ஜெயிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் வேதத்திலே 1000 வாக்குத்தத்தங்கள் உள்ளன என்று. சிலர் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சமயம் வேதத்திலே எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தயார் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், வகை வகையாக, பங்கு பங்காக, தொகை தொகையாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியின் பட்டயமாக நம் கையில் எடுத்து செயல்பட்டால் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருப்போம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்னும் கேடகம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் சாத்தானை வெல்லுவோம், உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம். பிரசன்னம் தாரும் பிரசன்னம் என்று பாடுகிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:17. நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆகாய் 2:4. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். சகரியா 2:5. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சகரியா 2:10. நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். சகரியா 2:11. மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். சகரியா 2:13. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:16. கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஏசாயா 4:5. அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றிலும் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். ஏசாயா 8:7-8. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலேயே தங்கும். ஏசாயா 25:10. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57:15. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1:31. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையமிறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. உபாகமம் 1:32-33. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம்
அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? உபாகமம் 4:7. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் ஏது? உபாகமம் 4:8. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்ட கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். உபாகமம் 4:30-31. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். உபாகமம் 31:6. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். உபாகமம் 31:8. அவர் உன்னோடே இருப்பார். உபாகமம் 31:8. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆதியாகமம் 21:22. உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆதியாகமம் 31:3. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். ஆதியாகமம் 46:4. நான் உன்னோடே இருப்பேன். யாத்ராகமம் 3:12. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்ராகமம் 33:14. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்ராகமம் 33:14. கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன். எண்ணாகமம் 35:34. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவா 1:5. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். யோசுவா 3:10. நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். யோசுவா 5:14. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. யோசுவா 6:27. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6:14. நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். நியாயாதிபதிகள் 6:16. நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. நியாயாதிபதிகள் 8:28. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ரூத் 2:4. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். 1 சாமுவேல் 10:7. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 16:18. போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. 1 சாமுவேல் 17:37. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 18:22. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். 1 சாமுவேல் 18:14. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். 1 சாமுவேல் 18:28. கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. 1 சாமுவேல் 20:13. உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். 2 சாமுவேல் 6:21. நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலும் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலராகிய ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி
அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மேலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். 2 சாமுவேல் 7:5-16 வரை. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. 2 ராஜாக்கள் 18:7. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. எஸ்ரா 1:3. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். 1 ராஜா 6:12-13. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். சங்கீதம் 18:2. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:3. நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நெகேமியா 9:5. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16:11. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சங்கீதம் 46:4. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:5. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். சங்கீதம் 113:6. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். சங்கீதம் 132:14. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145:18. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை. எரேமியா 3:19. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. எரேமியா 23:23. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:19. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எசேக்கியேல் 37:27. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. யோவேல் 3:17. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையையே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமோஸ் 5:14. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார்,
அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 11:10-11. அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். எசேக்கியேல் 48:35. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். மத்தேயு 1:23. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.